இன்றைய ஆத்மீக தேன். உபாகமம் 33:27 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமும், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமும், அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறதான தேவன். இந்த மாதத்திலும் அவர் உன்னை எல்லா தீங்குகளில் இருந்தும் பாதுகாக்கிறதான தேவன். வார்த்தையில் உண்மை உள்ளவர், செயலில் வல்லமை உள்ளவர். சகல சேனைகளும் அவரிடத்தில் தான் உண்டு. உன் எல்லா வியாகுலங்களுக்கும் பரிகாரம் செய்யக்கூடியதான அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் உன்னை பார்த்து வாக்கு கொடுக்கிறது என்னவென்றால், இந்த அநாதி தேவனே உனக்கு சகல விதத்திலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், பொருளாதார வாழ்க்கையிலும், சரீர ஆரோக்கியத்தின் சேமத்திலும், உனக்குண்டான எல்லா தீங்குகளில் இருந்தும் விலக்கி காக்கக்கூடிய உன்னதமான அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய புயங்களே உனக்கு ஆதாரமாய் இருக்கும். ஆம், தொழிலிலே பலவித சரிவுகள், ஏமாற்றங்கள் கைகூடி வரக்கூடாதபடிக்கு பல தடைகள் இந்த நாட்களில் காணப்படலாம். ஆனால் அவருடைய புயம் தாவீதோடு இருந்து அவனை பலப்படுத்தினதான புயம், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நடத்தினதான அந்த புயம் உனக்கு விரோதமாய் ஓயாத சிவந்த சமுத்திரமாகிய செங்கடலை இரண்டாக பிளக்க பண்ணும். வனாந்திரத்தின் வழியாக, வறட்சியின் பாதையின் வழியாக நீ நடந்தாலும் உனக்கு வேண்டிய மன்னாவையும் கற்பாறையின் தண்ணீரையும் தந்து திருப்தியாக கம்பீர சத்தத்தோடு நீ புறப்பட்டு செல்லும்படி அவர் உன்னோடு இருக்கின்ற தேவனாய் இருப்பார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய புயமே உனக்கு ஆதாரம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனே, நீர் எங்களுக்கு ஆரோக்கியமும் அடைக்கலமும் பாதுகாப்புமா இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இனி வர இருக்கின்ற எல்லா பொருளாதார சரிவிலும் உம்முடைய புயத்தினால் எங்களை ஆதரித்து உயர்த்தி பாதுகாத்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி. கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி வல்லமையை விளங்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.